அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாளை தினம் ஒரு அற்புதமான நாள். ராமருடைய ஆலயம் பல வருட காலங்களுக்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு நாளை அயோத்தியில் பிரதிஷ்டை ஆகிறது. அதற்கான விழாக்கள் நடைபெறுகின்றன. அது பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஆஸ்திக அன்பர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கனவான அந்த ராமர் கோயில் நாளை தினம் புனித நீராடலோடு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய நாடு என்பது ராமர் ஆண்ட தேசம், ராமர் அவதரித்த தேசம், ராமர் நடந்த நிலம்தான் பாரத தேசம். வடக்கே பிறந்திருந்தாலும் தெற்கே இலங்கை வரை நம்முடைய ஜெயராஜ் அவர்கள் கம்பபாரதி ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது வடக்கிலே பிறந்த ராமனுடைய கதை தமிழ்நாட்டின் வழியாக நடந்து தெற்கே இலங்கை வரை சென்றிருக்கிறது. அதனாலே தான் என்னையும் ராமரை பற்றி ஒரு இலங்கைக்காரனை பேச அழைத்தார்கள் போலிருக்கிறது. ரொம்ப நயமாக சொன்னார். நாளை தினம் அந்த ராமரை நினைக்க வேண்டும், வணங்க வேண்டும். அதற்கு ஒரு ரொம்ப எளிய பாடல். இந்த எளிய பாடல் என்பது ஒரு குழந்தைங்க கூட பாடலாம். இப்போ அந்த பாட்டு ஒரு சாதாரண குரலிலே நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். குழந்தைகளோடு சேர்ந்து பாடுங்கள். இந்த குரலெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, பக்தி தான் முக்கியம். நம்ம ஒன்றும் கச்சேரி பண்ண போகிறது கிடையாது. அந்த ராமனை நினைத்து பாட வேண்டும். நீங்கள் அழகான குரலிலே இன்னும் அமெரிக்கையாக பாட முடிந்தால் ரொம்ப சந்தோஷம். ராமருக்கு மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ராமனை அழைப்பது போன்ற அந்த பாடல் எளிமையான வார்த்தைகளாலே இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆரம்பிக்கும்போது அந்த ராமனை அழைப்பது போல. இப்போ அந்த பாட்டை பார்த்துருவோமா? அந்த பாட்டினுடைய வரி ஸ்க்ரீனில் வருது. ஜானகி ராமம் ஜானகி ராமம் கோசலை ராமா கோதண்ட ராமா தசரத ராமா தயைபுரி ராமா ஜானகி ராமா. இந்த முதல் வரி ஏன் ஜானகி ராமா என்று சொன்ன திருமாலவன் அந்த அவதாரத்தினுடைய பூர்ணத்தன்மை எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் தசரதன் ராமனாக இருக்கும்போது ஆரம்பிக்கல, கோசலை ராமனாக இருக்கும்போது ஆரம்பிக்கல, கோதண்ட ராமனாக இருக்கும்போது கூட அது பூர்த்தி அடைகிறது கிடையாது. எப்போ இருக்குதுன்னா சீதையோடு சேர்ந்த சேர்த்தி தான். அதனால தான் சீதாராமன் என்று அவனுக்கு பெயர், ஜானகிராமன் என்று பெயர். இதுதான் பல்லவி அவனை அழைக்கும்போது. இப்போ அந்த பாலராமன் நம்முடைய கண்ணுக்கு காட்சி தர வேண்டும். என்ன அற்புதமா அந்த ராமனுடைய தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்படியே கண்ணாலே வாங்கி விழுங்கி நம்முடைய மனதிலே நாம் நிறைத்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணில் உந்தன் அருட்காட்சி கண்டேன், அன்புடன் என் இரு கைகூப்பி நின்றேன், அன்னையும் தந்தையும் நீயே ராமா, அன்னையும் தந்தையும் நீயே ராமா, அடியேன் சரணம் ஏற்றருள் ராமா. இது அவனுடைய அந்த காட்சியை மனதிலே நிறைத்துக் கொள்கிறோம். இது சரணாகதி சாஸ்திரம் இல்லையா? அவனிடத்திலே சரணடைந்து வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவனிடத்திலே புகழொன்றுமில்ல அடியேன் உன் அடிக்கீழ புகுந்தேனேங்கிற மாதிரி சரணாகதி சாஸ்திரம் தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு வருஷம் திருப்பதிக்கு போனார் ராமானுஜர். சரி, இப்போ அடுத்த சரணத்தில் பார்க்குறோம். அவன் யாருக்கு நாயகன்? நல்லவர்க்கெல்லாம் நாயகன் நீயே, நலம் தரும் வள்ளல் துணை வருவாயே, அல்லலின் போது காத்திடுவாயே, அல்லலின் போது காத்திடுவாயே, அனைத்துயிருக்கும் ஆதியும் நீயே.
இதுதான் அடுத்த சரணம். நல்லவர்க்கெல்லாம் நாயகன், நலம் தரும் வள்ளல், கோசலை நாடுடை வள்ளல் அப்படின்ட்டு கம்பன் சொல்கிறான் இல்லையா, அந்த வரிதான். இப்போ அவனுக்கு ஒரு கோயில் அமைத்திருக்கிறார்கள் அல்லவா, அதை பற்றி ஒரு சரணம். அயோத்தி என்னும் அற்புத நகரில் ஆண்டவன் உனக்கு அரும்பெரும் கோயில், கற்பனை மிஞ்சும் எழில் தரும் தோற்றம், கருணையில் வடிவே இனி வரும் மாற்றம். இந்த கோயில் எழுந்த பிறகு பாரத தேசம் அகில உலகத்திலும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். அதனால் ஒரு புது மாற்றங்கள், மக்களுக்கு நல்ல ஒரு நிலை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அந்த ராமருடைய கோயிலை நம்ம எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ராமருடைய நாமத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், ராமனை பாட யமபயம் இல்லை, ராமனை பாட நலம் வரும் ஒல்லை. ஒல்லை அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வரும்னுட்டு அர்த்தம். நன்மைகளெல்லாம் சீக்கிரமாக வரும். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ராமனை பாட துன்பங்கள் இல்லை, ராமனை பாட பாபங்கள் இல்லை. எல்லா பாபங்களும் ராமான்னு சொன்னால் நசித்து போயிடுமா. அதனால் ராமா ராமா ராமான்னுட்டு நாளைக்கு ராம ஜபத்தை பண்ண வேண்டும். சாயங்காலம் என்ன பண்ணணும் தெரியுமா? அகல் விளக்கொன்றை அன்புடன் ஏற்றி அற்புத ராம நாமத்தை பாடி புகழ் அவன் திருவடி தன்னையே தேடி புகுவோம் அவன் திரு பதமலர் சூடி. அவனுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டு அகல் விளக்கு ஒன்றை நாளை ஏற்றி ராமஜெயம் செய்ய வேண்டும். காரணம், அவன் நமக்கு எல்லா விதமான ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாராம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படி அவனுடைய நாமத்தை சொல்ல 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 நம்முடைய பாவங்கள் கரையும், தோஷங்கள் கரையும், சகல சௌக்கியங்களும் சேரும். அதற்கு தான் இந்த சின்ன பாட்டு. இந்த சின்ன பாட்டு நான் சுமாராக தான் பாடியிருக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த வரிகள் நீங்கள் எவ்வளவு அழகாக பாட முடியுமோ அவ்வளோ அழகாக பாடுங்கள். இந்த வரிகளுக்காகத்தான், அந்த மெட்டு இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கிறேனே தவிர, நான் ஒரு சிறந்த முறையான ஒரு பாடலை பாடுபவன் அல்ல அப்படி என்பதையும் நான் சொல்லிவிடுகின்றேன். அதனால் இந்த வரிகளை நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு மெட்டில் பாடலாம், இல்லை வேறு மெட்டு உங்களுக்கு இதை விட நல்லா அமைந்தாலும் கூட பாடலாம். நம்ம பாடணும், ஒரு அகல் விளக்கு ஏற்றணும், ராமஜபம் பண்ணணும். இது ஒன்று தான் நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை. எல்லோரும் ராமனுடைய திருவருளாலே நலமோடு வாழ வேண்டும்.